இந்த அடையாளமும் இல்லாத ஒரு 4 பேர் ஜெயிக்கிறது தான் அந்த கதை. கோலி சோடா படம் வந்து பூசன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆயிருக்கு. அடையாளம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல? இங்கேருந்து பார்த்தா நீங்க லோகு, எங்களை அடிக்க வந்திருக்கீங்க. அங்கேருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா. ஆனா நீங்க ஒருத்தர் தான். இதுல நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? பிரஸ்டீஜியஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது. அதுலயும் நம்ம செலக்ட் ஆயிருக்க கேட்டகரி வந்து விண்டோ டு ஏஷியன் சினிமாங்கிறது வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸ் கேட்டகரி. ஸோ அதுக்கு வந்து கோலிஸோட செலக்ட் ஆனது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, பார்க்க பார்க்க வந்ததம்மா லவ் தானடி, உன் பார்வையால பதில சொன்னா எஸ் தானடி. கோயம்பேடு மார்க்கெட் எப்போ இங்க வந்துச்சோ அப்போ ஆரம்பிச்ச கதை அது. கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. வட்டிக்கு விட்டுறது, அவங்கள பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணணும், அங்க இருக்கிற சின்ன பசங்க அவங்களுக்கு ஃபியூச்சரே இல்லை, அதை பத்தி அவங்க கவலையும் படலை. இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு மைண்ட்ல. ஆனா அது ஒரு படமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து 10-12 வருஷம் கழிச்சு தான் ஆச்சு. கோயம்பேடு நாயுடு தாண்டா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால கொத்தவால் சாவடி என்கேபியை நீங்க பார்த்தது இல்ல? கோலி சோடா வந்து ஏன் வந்து சின்ன பசங்க அப்படின்னா, அந்த ஏஜ் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. சரி தப்பு தெரியாத, அதை பத்தி கவலைப்படாத, ஆனா திருப்பி யாராவது சொன்னா புரிஞ்சிக்கிற ஒரு ஏஜ் வேணும். திருப்பி அடிக்க நாங்க பெரிய பசங்க இல்ல. ஆனா பயந்து ஓட நாங்க சின்ன பசங்களும் இல்ல. பாண்டராஜன் வந்து சார் அந்த ஏஜ் தானே சொல்றீங்க, இந்த பசங்க படத்தை நடிச்சு 4 பசங்க வேணா ட்ரை பண்ணுங்க. அதுல ஒரு நல்ல ஒரு ஐடியா நல்லா இருந்துச்சு. அந்த சட்ட தரமா நீங்களா செத்தீங்க. மார்க்கெட்ல ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கீல்ல, அதை அழிக்கலடா. விக்ரம் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரு தான் வந்து ஸ்டெப் எடுத்து இந்த படம் வந்து சும்மா வெறும் கமர்ஷியல் படம் இல்லை மில்டன், இது வேற, நீங்க அனுப்புங்க ஃபெஸ்டிவலுக்குன்னு சொல்லி டைம்லாம் 2 days 3 days லாஸ்ட் டேட் அவரே ஸ்டெப் எடுத்து அந்த டைரக்டரோட ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்து பேச வச்சு இம்மிடியட்டா கூரியர் பண்ணி டிவிடி அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி. ஸோ விக்ரம் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். October 2 பூசன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கோலி சோடா ஸ்கிரீன் பண்றாங்க. இனிமே லைஃப்ல அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல.